அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். கடந்த வியாழக்கிழமை அன்று அன்பு தலைவர், அற்புதமான தலைவர், இளைய தளபதி, வருங்கால இளைஞர்களின் இளைய தளபதி, அன்பு தளபதி, அரச தளபதி, வறுமையை ஒழிக்கும் தளபதி, இளைஞர்களின் வாட்டத்தை போக்கும் தளபதி என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் கடந்த வியாழக்கிழமை அன்று தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை தன்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். இது 2026 தேர்தல் களத்தை காணும் என்ற ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். அந்த கொடியினுடைய சிறப்புகளை பற்றியும் வண்ணங்களை பற்றியும் அதில் இருக்கும் சின்னங்களை பற்றியும் வருகின்ற மாநாட்டிலே அந்த அற்புதமான ரகசியங்களை நான் உடைத்து சொல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த மாநாட்டிற்கு பின்புதான் அந்த கொடியினுடைய விளக்கங்கள் என்ன ஏதுவென்று நமக்கு புரியும். ஆனால் அவர் கொடியிலே இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அது இருக்கக்கூடிய சின்னங்கள் பலராலும் பலவிதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இருபக்கம் இருக்கும் யானைகள் அது ஏதோ பெவிக்கால் டப்பாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும், அது வாகை மலரா, வாழை மலரா, தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய மலரா என்ற ஒரு கேள்விக்கலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நட்சத்திரங்கள் எதற்காக போடப்பட்டது என்ற கேள்விகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அவர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் அதற்கு அற்புதமாக சொல்லிவிட்டார். இதற்கான விளக்கங்கள் முழுமையாக மாநாட்டிலே தரப்படும். அதன் பின்னணியான ரகசியங்களையும் அதன் கருத்துக்களையும் தெளிவுபடுத்துவோம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டார். ஆனால் எனக்கு இருக்கின்ற அதில் ஒரு சின்ன சந்தேகம். அந்த கொடியிலே இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் வருகின்ற 2026 தேர்தலிலே வரும் 20, 24, 26 தேர்தலிலே இந்த வெற்றிக் கழக தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது இந்த கொடியிலே இருக்கக்கூடிய சின்னங்களை எதை தேர்வு செய்து அதை தேர்தல் சின்னமாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக இந்த கொடியிலே இருக்கக்கூடிய எதையும் அவர்கள் தேர்தல் சின்னமாக அறிவிக்க முடியாது. ஏதோ ஒரு சின்னத்தை தான் அவர்கள் தேர்தல் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இத்தனை சின்னங்களை அந்த கொடியிலே எதற்கு பதிவு செய்திருக்கிறார் என்ற காரணம் அவர் சொன்னால் மட்டுமே புரியும். ஆனால் என்னுடைய ஒரு கருத்து, இது வருகின்ற மாநாட்டிற்காக ஒரே கட்சியின் கீழ் ஒரே கொடியின் கீழ் மக்கள் இணைய வேண்டும் என்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த கொடிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். அதற்கு பின்பு அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள் தேர்தலுக்கு தகுந்தாற்போல் ஒரு மாற்றங்கள் வரலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இது திரு விஜய் அவர்கள் வருகின்ற 26ஆம் ஆண்டு நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போட்டியாக வருமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போட்டியாக இருக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இரண்டுக்குமே நிச்சயமாக விஜய் போட்டியாக இருக்க முடியாது. காரணம், அவைகளெல்லாம் 70 ஆண்டு கால வரலாறு படைத்தது, 50 ஆண்டு கால வரலாறு படைத்தது. அதை கலைஞர் அவர்கள்
பேரறிஞர் ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பின்பு உதயநிதி என்ற வகையிலே அந்த இயக்கத்தை, கட்டிடத்தை சீர்குலையாமல் பாதுகாத்தே வந்து கொண்டிருக்கின்றார்கள். 26லும் பாதுகாப்பார்கள். 26லும் அவர்கள்தான் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வெற்றி வாகை சூடப்படுவதும் அவர்கள்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவரால், புரட்சி தலைவி அவர்களால், இன்றைக்கு எடப்பாடி அவர்களால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம்தான். அதிலேயும் நிச்சயமாக எதையும் செய்துவிட முடியாது. வேண்டுமென்றால் வருகின்ற தேர்தலில் அவர் மக்களின் சதவீதத்தை வேண்டுமானால் காட்ட முடியும். நிச்சயமாக ஆட்சி பொறுப்பிற்கான ஒரு அதிகாரத்தை எட்டிவிட முடியாது. இளைஞர்களை குறிவைத்துத்தான் அவர்கள் இருப்பார். 2031 வேண்டுமானால் அவர் சரியான போட்டியாக திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இருப்பார் என்று நாம் சொல்லலாம். 26ஆம் ஆண்டு நடக்கப் போகக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே 5 அணிகளாகத்தான் பிரியும் என்பது அரசியலின் கருத்து. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் கூட்டணிகள், பிஜேபி ஒரு கூட்டணிகள், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இயக்கம், அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு நாம் தமிழர் கட்சி என்று 5 முனை போட்டியாக இருக்கும். இது 2 முனை போட்டியாக மாறினால் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சரியான டஃப்பாக இருக்கும். அப்போது கூட வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கலாம். காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குறை சொல்லக்கூடிய அளவிலே எந்த விதமான ஆட்சியின் பாகுபாடும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு 11 முறை தோல்வி அடைந்தாலும் வெற்றி வெற்றி தீர்வும் என்ற ஒரு மாபெரும் முயற்சியிலே இறங்கி இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மும்முரப்படுத்தி கொண்டிருக்கிறது தன் கட்சி தொண்டர்களை. ஆக இருமுனை போட்டி ஏற்பட்டால் அதில் விஜய் அவர்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பார் அல்லது தனியாக நிற்பார் என்பதை பொறுத்தே. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் 129 இடங்களை உள்ளாட்சி தேர்தலிலே பெற்றுவிட்ட காரணத்தினால் நாம் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் என்று தவறான ஒரு கருத்தை நாம் சொல்லிவிட முடியாது. அதற்கான முயற்சிகள் தேவைப்படுகிறது. ஆனால் அவருக்கு சாதகமாக இருக்கின்ற விஷயங்கள், அவர் திரையுலகத்திலே இன்னும் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து தன் கட்சி பணியை அதிலேயே உடன் சேர்த்து செய்து வந்தால் நிச்சயம் அவர் நீண்ட ஒரு அரசியல் பயணத்தை தொடர முடியும். திரைப்படத்தை விட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறினார் நிச்சயம் அவருடைய இமேஜ் சரிவுக்குள்ளாகும் என்பதும் என்னுடைய ஒரு கருத்து. நன்றி, வணக்கம்.